வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம். எனக்கு இந்த படத்தோட டேரக்டர்லாம் தெரியாது. ஏன்னா இந்தி படம் வந்து பார்த்தோன்னா இந்தி படத்தை தமிழில் டப்டு பண்ணாங்க. அந்த படத்தை நான் தமிழ் தான் பார்த்தேன். ஸோ அதனால் எனக்கு அந்த படத்தில் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆக்டர் அமீர் கான் மட்டும்தான். மற்றபடி அந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் அவங்க பேரில் எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால் எனக்கு என்ன தோணுதோ அதை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன். அமீர் கான் நடிப்பில் 2020 வெளிவந்த தங்கல் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று குஸ்தி பற்றி எதுவுமே தெரியாது. அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அதுக்காண்டி பார்த்தா எத்தனை பேர் பார்த்தோன்னா கனவாக கிடக்கிறாங்க, லட்சியமாக இருக்காங்க அப்படின்ட்டு இந்த படத்தை பார்த்துக்கலாம் தெரிஞ்சு பெண்களும் சண்டை போடலாம் அப்படிங்கிறத எனக்கு இந்த படமும் தெரிய வந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே இது படம் வந்து பார்த்தோம் உண்மை சம்பவத்தை வந்து பார்த்துக்கிட்டுனா வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது இன்னமும் வந்து பார்த்துக்கிட்டுனா பெரிய உத்வேகம். இந்திய சினிமாவில் முதல் 2000 கோடியை கடந்த படம்னு அந்த படம் தான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அந்த படம் சீனாலாம் பார்த்துக்கிட்டா சக்க போட்டு ஓட்டின படம் இந்த படம். அந்த அளவுக்கு பார்த்தா தாறுமாறாக எடுத்திருப்பார். இந்த படத்துக்காண்டி 6 பேக்கும் வச்சுருப்பா, அப்படி தொப்பையும் தொந்தியமாகவும் நடிச்சிருப்பா அப்படி நம்ம அமீர் கான் சார். எப்படி அவரால் அப்படி முடியுதுங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. கிளைமேக்ஸ் சீனில் தமிழ் படமாகவோ தெலுங்கு படமாகவோ கதை உடச்சிக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. எமோஷனல் மூலியமாகவே வந்து பார்த்துக்கிட்டனா ஆடியன்ஸுக்கு அந்த உணவுகளை கடத்தலாம் அப்படிங்கிறத இந்த படத்தை தெளிவாக காட்டியிருப்பபடி நேஷ்னல் ஆனந்தத்தை வச்சு தான் பொண்ணு ஜெயிச்சிட்டா அப்படின்னு அதை வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு கொண்டாடுற விதம் வந்து பார்த்துக்கிட்டனா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். தன்னோட 2 பொண்ணுங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா குஸ்தி போட்டியில் நேஷ்னல் லெவல் சாம்பியன் ஆக வைக்கணுங்கிறதுக்காண்டி அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து பார்த்துக்கிட்டனா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஆரம்பத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா ஆண்கள் கூட சண்டை போட வர்றது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சொல்லி தர்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டனா தன்னோட வயசு பசங்க கூட சண்டை போட வர்றது, சொந்தக்கார பையனுக்கு வந்து பார்த்தா சண்டை போட சொல்கிறதுண்டு ஏகப்பட்ட மாதிரி சொல்லி தந்தாலும் இல்லை பொண்ணுங்களும் சண்டை போனால் அப்படின்னு தெரிஞ்சுக்கூட பொண்ணுங்களுக்கான இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா போகிற கோச்சில் வந்து பார்த்துக்கிட்டா அந்த பழைய புது டெக்னிக்லாம் கற்றுக்கிட்டு அப்பாக்கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருந்தாலும் கடைசியில் நமக்கு என்றைக்குமே வந்து பார்த்தா பழசு தான் கை கொடுக்க அப்படின்ட்டு பொண்ணுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருந்தி அப்பா சொல்லி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டுன்னு ஏகப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பாவுக்காண்டி வந்து பார்த்தா மாற்றிக்கிட்டு பழைய விஷயங்களில் பழசான நம்பிக்கையுமே கை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்காண்டி வந்து பார்த்துக்கிட்டுனா புரிஞ்சுக்கிட்டு அப்பாவோட வழியை புரிஞ்சுக்கிட்டு குஸ்தி போயிட்டு போடலான்னு பார்த்துக்கிட்டு நான் வேறு லெவல். அந்த 2 பொண்ணுக்கு பேர் சத்தியமாக தெரியலைங்க, வாயே நுழையிலைங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த பேர் தெரியல. அந்த 2 பொண்ணோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அற்புதம். அதுவும் அந்த ஃபஸ்ட்டு பொண்ணு கீதா குமாரி பேர் வரும். அந்த பொண்ணுலாம் பார்த்துக்கிட்டனா பேய் நடிப்பு மிரட்டி விட்டுருக்க. அந்த பொண்ணோட நடிப்பும் அமீர் கான் நடிப்பு அந்தளவுக்கு பிரமாண்டமும் அதே மாதிரி அந்த பொண்ணோட நடிப்பு ரொம்ப பிரமாண்டம். படத்தில் பின்னணி செய்ய பார்த்தா சூப்பரமாக இருக்கும். ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சைடு வரும், ஒவ்வொரு டைமும் காப்பாற்ற அவங்க அப்பா வரமாட்டான், நீ தான் வந்து பார்த்துக்கிட்டனா முட்டி மோதி மேலே வரும்னு சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டனா வேறு லெவலுங்க. எல்லா விதத்துலையுமே நம்ம கை கொடுக்க ஒரு ஆள் வருவாங்கன்னு நினைக்காம அந்த கஷ்டத்தை நாமளே வந்து பார்த்துக்கிட்டா தகர்த்து மேலே வரும். அதான் அந்த படம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. தமிழ் டப்புலேயே இருக்குது, தமிழ் வழியும் நீங்கள் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை உங்களுக்கு என்ன பிடிச்சிங்க மக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.